முக்கிய செய்திகள். அமெரிக்க பயணம் நிறைவு பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை திரும்புகிறார். திமுக தொண்டர்களின் குரலில் உள்ள நியாய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தலைமை தவறாது என்று கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் 23.5 லட்சம் பேருக்கு பாஸ்போர்ட் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் PhD படிப்பின் தரம் திருப்தியாக இல்லை என்று கவர்னர் R.N. ரவி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு நடந்த துப்பாக்கி சண்டையில் 2 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். செம்மொழி தலைவராக சுதா சேஷையன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். குரூப் 2A முதல்நிலை தேர்வு இன்று நடக்கவுள்ள நிலையில் 7,93,000 பேர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என உத்தரவாதம் அளித்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு VCக தலைவர் திருமாவளவன் நன்றி தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனக்கு முடிவெட்டிய நபருக்கு 3 மாதங்களுக்கு பிறகு பரிசுகளை அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் மதுவுக்கு எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் புதுச்சேரியில் 900 பார்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது குறித்து புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வேதனை தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மனூர் சிட்கோவில் இயங்கி வரும் பிரிண்டருக்கான மை தயாரிக்கும் தொழிற்சாலையில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விருதுநகரில் பால் கூட்டுறவு சங்கத்தில் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 1,17 லட்சம் நிதி மோசடி செய்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் காமன் கோட்டையில் 100 ரூபாய் தாளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து வைத்திருந்ததாக ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு பிறகு கருநீல நிற பட்டுடுத்தி, மல்லிகை, கொடிசம்மங்கி, சாமந்தி மற்றும் பஞ்சவர்ண பூமாலைகள் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் காமாட்சி அம்மன் எழுந்தருளினார். கோவை பேரூரில் சிமெண்ட் கடை நடத்தி வரும் பெண்ணை கடைக்குள் அடைத்து வைத்து பூட்டியதாக பாஜக பிரமுகர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை பணிகளை ஆய்வு செய்ய ஹெலிகாப்டர் மூலம் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கும்பகோணம் வந்தடைந்தார். இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழகம் நம்பர் 1ஆக உள்ளதாக நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பாஜக பிராண்டிங் ஏஜென்சி போல செயல்படுகிறது என்றும் போர்ட் பிளேர் பெயர் மாற்றம் குறித்து ராஜ்யசபா MP கனிமொழி சோமு குற்றம் சாட்டியுள்ளார். கடவுள் என் பக்கம் நிற்கிறார் என்றும் தேச விரோத சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவேன் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆவணி மாத கடைசி முகூர்த்தம் என்பதால் சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 8 மாதங்களில் ரூபாய் 50 கோடி ஊழல் செய்ததாக திருவேற்காடு நகரமன்ற தலைவர் NEK மூர்த்தி மீது பரபரப்பு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் 74வது பிறந்தநாளையொட்டி அஜ்மீர் தர்காவில் சைவ சமபந்தி என்று அஜ்மீர் தர்கா நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மெட்ரோ பணி காரணமாக அடையாறில் இன்று ஒரு நாள் மட்டும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் 45 நிமிடங்கள் விராட் கோலி பேட்டிங் பயிற்சி செய்துள்ளார். தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 21 தங்கப் பதக்கங்களுடன் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் நேற்று சுமாரான வர்த்தக நிலையுடன் ஆரம்பித்து திடீரென 1400 புள்ளிகள் உயர்ந்தது முதலீட்டாளர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று பங்கு சந்தை சரிவுடன் தொடங்கியுள்ள நிலையில் இன்றும் நேற்று போலவே உயருமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 75 காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 34 காசுகளுக்கும் விற்பனையாக உள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் 960 அதிகரித்து ரூபாய் 54,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் வரும் நேரத்தில் தங்கம் விலை உயர்ந்திருப்பது நகை வாங்குவோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.